ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை நமக்காக வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தாம்பரம் ஈசநேசன் சுவாமிகள் அவர்களும், சிவயோகி சக்திமான் அவர்களும், திருப்பூர் ரேவதி அவர்களும் மற்றும் சிவகாசியிலிருந்து TJ சுந்தரபாண்டி அவர்களும் வந்திருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். அப்போது மிதுனராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சந்தோஷமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. நான் பல பதிவுகள் அதை சொல்லியிருக்கிறேன். மெயினாக உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவத்தில் மற்றும் 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாத கடைசியில் கேந்திரம் ஏறுகிறார். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறப்போகிறார். குரு ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்துக்கு 5ஆம் இடம் கன்னி. அப்போது மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் 2வது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு போகும்போது இன்னும் கூட ஒரு நல்ல சந்தோஷமான கால நேரங்கள் அமையப்போகுது. ஒரு நல்ல நேரம் பிறக்க போகுது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறக்க போகின்றது. உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகுது, ஒரு கவலைகள் காணாமல் போகும். இன்னும் சொல்லப்போனால் காணாமல் போன தொலைந்த பொருட்கள் கூட, இதை வச்ச சாமி ஒரு 5 சவரன் இதை வச்சேன், எங்கேயோ வச்சுட்டேன், காணோம், அந்த மாதிரி தொலைந்த பொருட்கள் கூட மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அந்த தோடு கிடைக்குமா, எனக்கு அந்த மோதிரம் கிடைக்குமா, என் செயின் கிடைக்குமா, அந்த மாதிரி தொலைந்து போன பொருட்கள், தொலைந்து போன வாழ்க்கை, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் சாமி, என்னை எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா என்னுடைய காதலர் விட்டு போயிட்டார், எனக்கு திருப்பி அதெல்லாம் கிடைக்குமா, அல்லது வேறு எதுனா அவங்க வீட்டுக்கு போய் மாற்றிக்கிட்டாங்க, அந்த வசியம் சம்மந்தப்பட்டது, செய்வினை கோளாறுகள் சம்மந்தப்பட்டது. மெயினாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய இந்த செய்வினை கோளாறுகள் அது நம்ம நிறைய பார்க்குறோம். வெளிநாடுகளில் நிறையவே பார்க்குறோம். சிங்கப்பூர், மலேசியா, கனடா, இந்த மாதிரி நாடுகளில் அந்த செய்வினை கோளாறுகள் நிறையவே, இந்த போட்டி பொறாமைகள் அதிகமாக உள்ளன. கண் திருஷ்டிகள், மெயினாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள், இதெல்லாம் அக்கம்பல் இருக்கக்கூடிய திருஷ்டிகள், இதெல்லாம் அதிகமாக நம்ம மிதுன ராசிக்கு இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய எனதருமை மிதுன ராசி நேயர்களே, அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சாமி பண்ணுறது? மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சாமி, அல்லது வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது, வீட்டில் ஒரு நிம்மதியாகவே இல்லை சாமி, வெளியிலலாம் போனால் சந்தோஷமாக இருக்கும், வெளியிலலாம் போனால் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம். பட் வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் கைகால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, இல்லை ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவு வருது, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்கும், அப்படியே ஒரு வார்த்தையை பிடிச்சி கிட்டுக்கிட்டுன்னு சூழ்நிலையாக மாறி போயிடுது. அப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி, வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது. இடதோஷங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் அந்த புதையல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசினியர்களே, இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கவனமாக அதை கையாள வேண்டும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது. ஏன்னா வீடு தான், குடியிருக்கக்கூடிய வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். இந்த இடம் இருந்தவரும் சூப்பராக இருந்தது சாமி, இந்த இடத்த மாற்றி வச்சேன், இல்லைன்னா இந்த டேபிள் எப்படி திருப்பி போட்டேன், இந்த சேரை எப்படி திருப்பி போட்டேன், ஒரு வாஸ்து பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி தசை மாறுதல்கள் இருக்கக்கூடாது. தசை ரொம்ப 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 முக்கியம். அந்த திசை தான் உங்களை காப்பாற்றும், அது திசை தான் உங்களுக்கு கை கொடுக்கும், அதுதான் அதிர்ஷ்டமானதாக இருக்கும், லக்கியாக இருக்கும். தசையை மாற்றக்கூடாது, தசை மாறிடக்கூடாது, அதிர்ஷ்டம் திசை மாறிவிடும். எனவே அந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸு, இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் எனதருமை மிதுன ராசி நேயர்களே. அதே போல் தான் நான் சொன்னேன், இடதோஷ பிரச்சனைகள்னு சொன்னேன். இடதோஷ பிரச்சனைகள்லாம் வீடு, குடியிருக்கக்கூடிய வீடு பிரச்சனையாக இருக்கலாம்,
அல்லது காடு பிரச்சனையாக இருக்கலாம், விவசாய நிலங்களாக இருக்கலாம், தோட்டம் துறவாக இருக்கலாம், அல்லது தோப்பாக இருக்கலாம், பண்ணைகளாக இருக்கலாம். எல்லாம் ஒரு நேரத்தில் ஓஹோன்னு வாழ வச்ச இடம் சாமி, என்ன இதுதான் சாமி என்னை கட்டி காப்பாற்றி என்னை ஒரு ஆளாக மாற்றிச்சு, இன்றைக்கி எல்லாம் தலைகீழ மாறி போயிருக்கு சாமி இது அப்படின்னு மிகுந்த கவலையோடு இருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் உங்களை காப்பாற்றும். அப்போ எதுவும் நீங்கள் நல்லா ஜம்முன்னு ஒரு ராஜா மாதிரி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த கால நேரம் உங்களை தரன்னு பிடிச்சி கீழே இழுத்துன்னு வந்து விட்டுதோ அதுக்கெல்லாம் அந்த இடதோஷம் காரணமாக இருக்கும். அந்த பூமி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், தொழில் நடத்தக்கூடிய இடமாக இருக்கலாம், விவசாய பூமியாக இருக்கலாம். அப்போ அந்த பூமி இடதோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணாத வரையிலும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை முதல்ல தீர்வாக மனசில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எந்த வழிபாடுகளை விட இந்த இடதோஷ நிவர்த்தி தான் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு அலைஞ்சிட்டு ரொம்ப நாங்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி, கோர்ட்டு கேஸுன்னு ஒரு தீர்ப்பு வரப்போகுது, அர்ஜெண்ட்டாக ஒரு தீர்ப்பு வரப்போகுது, இது நமக்கு ஃபேவரபுளாக வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு ஃபேவரபுளான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும், திருமண யோகங்கள் அதிகரிக்கும். 40 வயசாது, 38 வயசாது பொண்ணுக்கே 40 வயசாதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இன்னும் சொல்லப்போனால் முதல் திருமணம், 2வது திருமணம், காதல் திருமணம், வயோதிக பருவத்தில் 50 வயசு 54 வயசில் வரக்கூடிய ஆசைகள், திருமண ஆசைகள் இந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. பணங்காசுகள் கிடைக்கும், வராத பணங்காசுகள் வந்து சேரும். கொடுத்த பணம் ஏமாந்திருப்பீர்களே, ஆனால் எனக்கு இவ்வளோ காசு வரணும் சாமி, என்னை ஏமாற்றிட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் உதவி பண்ணேன், அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அவை வந்து சேரும். மெயினாக அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இதில் போய் பணத்தை போட்டு ஏமாந்துட்டீங்க, இதெல்லாம் வர வைக்கிறதுக்கான வழிவகை உண்டு, வாய்ப்புகள் இருக்குது. கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி நேயர்களே. அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அது சினிமா துறையாக இருக்கலாம், மெயினாக சினிமா துறையில் அரசியல் குடும்பங்கள் அல்லது ஒரு ஆன்மீக குடும்பங்கள், ஆன்மீக மடாதிபதிகள், உங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் அடுத்த யாரை கொண்டு வருது, அடுத்த பிள்ளைங்களை எப்படி செட் பண்ணுறது, அல்லது பிள்ளைங்களுடைய பற்றிய கவலைகள், பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றிய கவலைகள், அவங்க வருமானம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் மெயினாக வாழ்க்கையை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். தன்னுடைய நுண் அறிவுகள் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதுமே சிறப்பாக செய்யணும். ஒரு விஷயம் செஞ்சால் அதில் கரெக்ட் இருக்கணும், அது நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவாற்றல் கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் நன்மை அடைய போகிறார்கள், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்கும்பொழுது, மிதுன ராசி காலபுருஷன் ராசியின் 3ஆம் இடமாக வருகிறது. மிதுன ராசி புதன் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு 1ஆம் இடத்த அதிபதியாகவும், அதே போல் 4ஆம் இடம் மிதுன ராசியிலேருந்து கன்னி ராசி 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் புதன் பகவான் வருவார். ஸோ அப்போ இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புதன் பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு புதன் பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு கிரகம் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வலிமையான தன்மை இருக்கும். எப்பவுமே பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் அந்த ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா எந்த விஷயத்தையுமே கொட்டா கொட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உனக்கு மேலே நான் முயற்சி பண்ணி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறதுல ஒரு வலிமை உங்களுக்கு இருக்கும் என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ராசியின் அதிபதியை வச்சு தான் அடுத்து கோச்சார ரீதியாக மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ராசியின் அதிபதி 3ல் உட்காந்துருக்கனால, 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால
உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு வீரியமும் கட்டாயமாக ஏற்படும் என்பதை இந்த மாதத்தில் உறுதியாக குறிப்பிட முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய சகோதரர் ஏதாவது புதிய முயற்சிகள் எடுத்துக்கிருக்காரு, எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சுகமமான ஒரு முடிவு கிடைக்கும். ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமது மிதுன ராசிக்காரங்க யாராச்சும் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் 100 இடத்தையும் சேர்த்து முடிப்பதற்கான அமைப்புலாம் உங்களுக்கு முயற்சியின் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் மட்டும்தானா அப்படின்னு இல்லை, கமிஷன் அடிப்படை, அதாவது இப்போது ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கமிஷன் அடிப்படையில் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு மாற்றி விடுறது, அதே போல் இங்கே ஒரு கமிஷன் அடிப்படையில் பேசிக்காகவே செய்யக்கூடிய எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க கட்டாயமாக நல்லா படிப்பாங்க. தன்னுடைய அறிவு ஆற்றல் மூலமாக அப்படியே படித்ததை அப்படியே ரோபோ மாதிரி அப்படியே போய் எழுதி வச்சுட்டு வந்துடுவீங்க. உங்களுடைய கெப்பாசிட்டி அந்தளவுக்கு ஒரு வலிமை பெறக்கூடிய தன்மையில் உங்களுக்கு இருக்குது. காலி இடங்கள், அதாவது இடங்கள் மட்டும் வாங்குவதற்கான ஒரு அமைப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் சின்ன சின்ன பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நன்மைகள் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சில நன்மைகளை கொடுக்கும்போது சின்ன சின்ன பாதுகாப்பான விஷயங்களையும் நீ கரெக்டாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்டிமேஷன் பண்ணும். ஸோ அப்படி சொல்லும்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காது வலி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் தொண்டை வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை போய் பார்த்து அதற்கான சரியான ஒரு மருந்தை எடுத்து சரி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அதேபோல் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கரெக்டான உணவை சாப்பிடணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதுக்காண்டி போகிறோம், ஏன் போகிறோம், அதனால் என்ன நன்மை இருக்குங்கிறத முதலே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சரியான நபரை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் என்பதை பார்க்குறோம். மிதுன ராசியை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா குரு 12 வந்து இருக்கார். செவ்வாயும் கூட சேர்ந்து யோகத்தை கொடுக்காரு. இருந்தாலும் உங்கள் ராசியில் இப்போ உள்ள நிலைகள் பார்க்கும்போது சந்திரன் இருக்கார், 2ஆம் இடத்துல சூரியனும் புதன் இருக்காங்க, 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க, 4ஆம் இடத்துல கேது இருக்காங்க. இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இப்போது வக்ரம் பெற்று 8க்கு வந்திருக்கார். ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. இதுதான் உங்களுடைய கிரக நிலவரங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்பொழுது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு. அது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபராக கூட கிடைக்கலாம், அது டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம். அது இல்லாமல் பயணங்கள் மூலமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடியும். அது இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். மனசில் வெளியே சொல்லாமல் இருந்திருப்பீங்க, அப்பேற்பட்ட எண்ணங்கள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நம்ம மனசில் நினச்சிருந்தோம் இப்போ நல்லா நடந்துருச்சே அப்படி தான் நினைப்பீங்க. அது இல்லாமல் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்கும். ஆசைப்பட்ட பொருள்லாம் வாங்கிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருள், அத்தியாவசிய பொருள்லாம் தேவையான அதை வாங்காமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிருக்கோம், அதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. அது இல்லாமல் வீடு மாற்ற சிந்தனையும் உருவாகும். உங்களுக்கு வீடை மாற்றினா நல்லாயிருக்கும். வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறேன், வீடு மாற்றினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி வேறு வீடு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் உள்ள வீட்டாக பார்த்து போவீங்க. சொந்த வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அதை ஜோடிக்கிறதுக்கும் அதை வந்து ஒரு சாதாரணமாக ரெனோவேஷன் சொல்லுவோம் இல்லையா, ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணிப்பீங்க. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த வீடு விஷயங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி பண்ணிட்டு வருவீங்க. அது இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு வந்த தொழிலில் தான் நீங்கள் இருக்கணும். வியாபாரம் வந்தாலும் அதில் வந்து மாற்றம் கூடாது. புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கு தான் அப்படி சொல்கிறேன். புதுசாக ஏதோ தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்கக்கூடாது. இருக்கிற தொழிலாக இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் அதை நடத்திட்டு வரணும்.
இதில் வந்து உங்களுக்கு கூட இந்த நேரத்தில் உதவி தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவீங்க, கூட நெருக்கமாக இருக்கிறவங்க, சொந்த உறவிலேயே கொஞ்சம் க்ளோஸாக இருக்கவங்க, அவங்கள தான் நீங்கள் வச்சுக்கணும். அவங்க வரல கூட அவங்க ஆலோசனை கேட்டு நடக்கலாம். இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்குது, அதனால் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஆலோசனை கேட்டு நடந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அகலக்கால் வைக்கக்கூடாது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் மிதுனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வந்து ஒரு சில மறைமுக தொந்தரவு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட கூட உங்கள்கிட்ட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சக்குன்னு வந்து உங்களை பற்றி சொல்லுவாங்க, உங்களுக்கு முன்னேற்றத்தை பாதிப்பாங்க. உங்கள்கிட்ட நல்லபடியாக இருப்பாங்க, ஆனால் மேலிடத்துல போய் அவர் வேலை சரியில்லை, பேசிகிட்டே இருக்கார், அவருக்கு எந்த திறமையும் இல்லை, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனால் அதை நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும். அப்போது நீங்கள் வந்து அப்பப்போ மேலர்களையும் தொடர்பு வச்சுக்கணும், கீழே ஒர்க் பண்ணுறவனையும் தொடர்பு வச்சுக்கணும், நல்லது கெட்டது பார்த்துக்கிட்டே இருக்கணும். டப்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் அதை அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிவர்த்தி பண்ணி அந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணலாம். அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுன்னு சொல்லியிருந்தில்லையா, அந்த பயணங்கள் போகும்போதெல்லாம் பொருட்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுக்கு மாமன் மைத்தினர் வகை இருக்கு இல்லையா, அந்த மாமன் உறவில் வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியோ இல்லை அவரால் மூலயமா ஒரு உதவியோ இல்லை அவரை முன்னே வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயங்களோ கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கு. அது இந்த மாத காலகட்டத்தில் நடக்கும். அதை நீங்கள் புரிஞ்சு பண்ணிக்கலாம். இல்லை அவர் மாமா வந்து அவங்க பகையாக இருக்குது. பொதும்பாலும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உறவில் நிறைய பகை பிரச்சனையாக இருக்குது, நான் பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் நம்ம உறவு நட்பு விட்டு போகாது. நட்பு விட்டு போனாலும் உறவு கண்டிப்பாக விட்டு போகாது. அப்போது வந்து நீங்கள் அதை பகைமை மறந்து குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அது மறந்துட்டலாம், மறப்போம் மன்னிப்போம், அதுதான் நம்மளுடைய தமிழர் பண்பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த பகைமை மறந்து நீங்கள் உறவு மூலிமா தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது மிதுனராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா அந்த பெருமாள் கோயில் இருக்கும். பெருமாள் கோயிலில் ஆதிசேஷன் இருப்பார், அந்த 5 தலை நாகம்னு சொல்லுவாங்க, அதில் படுத்திருப்பார். சில படுத்திருக்கிற கோயிலாக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா தனியாக அந்த ஆதிசேஷன் மட்டும் கோயிலே இருக்கும். பெருமாள் கோயில் இருக்கும். அந்த ஆதிசேஷனுக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம், இப்போ எப்படி நம்ம நாகத்துக்கு புற்றுள்ள நாகத்துக்கெல்லாம் போகிறோம், மஞ்சள் பூசுவோம், குங்குமம் போட்டு வைப்போம், அப்புறம் கற்பூரார்த்தி காட்டுவோம், அந்த மாதிரி பண்ணணும். அந்த 5 தலை நாகம் அதுதான் ஆதிசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர்ந்துடும். தடைப்பட்ட விஷயங்கள், ரொம்ப நாளாக முடியாத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில் செய்யணும். அந்த ஆதிசேஷனுக்கு வெள்ளிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ஒரு படம் இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வணங்கிடலாம். ஆதிசேஷன் மூலிமா படுத்திருக்க மாதிரி பெருமாள் அது மாதிரிலாம் வாங்கி வச்சு இப்போ கும்பிட்டுட்டு வரலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மிதுன ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா புதன் தான். புதன் 2ஆம் வீட்டில் கடகத்தில் இருந்தாலும் வக்ரகிரியாக போகிறார் 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வகையான உண்மையாக இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எப்பவுமே ராசி அதிபதி வக்ரமானார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கரெக்டாக இருக்கும், ஆனால் அது மற்றவர்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் பிடிவாத குணத்தோடு இருப்பீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணினா மட்டும்தான் ராசி அதிபதி லக்னாதிபதியும் வக்ரமாகுவார். ஆனால் இது எப்படின்னா யாருக்கிட்டையும் நேர்ந்து கலந்தாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு. தனக்கு வேண்டியது என்னோட அமைப்பு அப்படிங்கிறது வந்து தன்னுடைய சுயநலத்தோடு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரகதி நம்ம சொல்லுவோம். அப்போ அதுவே ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யாரையுமே யோசிக்க மாட்டீங்க. அப்போ இது என்ன ஆகுன்னா மற்றவர்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்புத்தன்மையை கொண்டு வரும். அதனால சில விஷயங்கள், சில யோகங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை சில விஷயங்கள்ல கிடைக்கும். இப்போது எந்த ஒரு விஷயமே நடக்கல, ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள், அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது, உங்களுடைய திறமை எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார்.
உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது போலவே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம். எந்த ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளேயோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. புதன் வக்ரமான வீடு, மனை, சொத்து, சுகங்கள் இது சார்ந்த பிரச்சனைகளும் வரும். அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே அவருடைய தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். 3ஆம் அதிபதி 3க்கு வந்தாலே உங்களுடைய முயற்சி, உங்களுடைய காரியங்கள் இதெல்லாமே வெற்றியாகும். உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆன்மா பலமாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 16ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 கூட 2ல் இருந்தாலே பண வரவு, பணம் சார்ந்த விஷயத்தில் இது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் 3 கூடையவர் ஆட்சி பலம் பெறும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் தைரியமாக செய்வீங்க. எதா இருந்தாலும் தைரியத்தோடு போராடக்கூடிய தன்மையை இந்த சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி. பொதுவாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 24ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கேதுவோட சேர்றார். அப்போ 5ஆம் அதிபதி பாருங்க 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். அதே போல் 5, 3 தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குழந்தைகளுடைய சந்தோஷங்கள், குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். 24ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் நீசமாகும் பொழுது உங்களுடைய இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 24ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா 24ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிரன் நீசமாகும் பொழுது கொஞ்சம் விரைய செலவுகள், கொஞ்சம் அதே போல் மருத்துவ செலவுகள், தேவையில்லாத ஏதாவது ஒரு பழிபாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் அதிலே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறத ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் 5. அப்ப அந்த 5 கூடையவர் சுக்கிரன் நீசமாய் கேதுவோட சேரும்பொழுது உங்களுடைய ஒழுக்கத்துல யாராவது ஒருத்தர் குறை சொல்லுவார், அல்லது உங்களுக்கே அது தெரியாம சில தவறுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால இதுலயும் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. 24ஆம் தேதிக்கு மேல பெருசா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதுக்குமே நீங்க மூவ் பண்ண வேண்டாம். அதற்குள்ளேயே எல்லாமே செய்து முடித்துக் கொள்ளுங்கள் என்பது ஒரு சின்ன ஒரு அட்வைஸை கூட நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் 12ஆம் வீட்டில் நிற்கிறார். 6 கூடையவர் 12ஆம் வீட்டில் இருந்தாலே வேலைக்காக வெளிநாடு போகிறது. அதே போல பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகைகள், அதிகமான பயணங்கள், அதிகமான அலைச்சல், அது வேலை சார்ந்த அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ புதனும் வேற உங்களுக்கு உங்க ராசி அதிபதி வக்ரமா இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேலைக்குள்ள அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். அதனால இந்த வண்டியில ஸ்பீடா போறது இதெல்லாமே கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி அவர் 12ல நிற்கும் பொழுது கொஞ்சம் லாபத்திலேயே கை வைப்பார். நிறைய பணம் வந்தாலும் கூட வர்ற காசு எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, வர்ற பணம் என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா குரு 12ல இருக்கும்போது அது சுப விரயமா பண்ணுங்க. சுப விரயமா பண்ணும் பொழுது அசுப விரயமாக இருக்கக்கூடிய மருத்துவ செலவு நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நாம என்னதான் மிதுனராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் ஆறுதல் சொல்லி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இப்போ ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் இப்போ ஒரு 2 மாதத்திற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்னு சொல்லலாம். அல்லது கொஞ்சம் முன்னேற்ற தடைகள், உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உண்டான ஒரு ஊதியங்கள், ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். பொதுவாக மிதுன ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இந்த மாதத்தை கையாளுங்கள் அப்படிங்கிறத என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவடிகளே சரணம்.